ரீசெண்டாக பழையரும்பு கடைக்கு வந்து போயிருந்தேன். அங்கே என் கண்ணில் மாட்டினது தான் இந்த வால் கிளாக்கு. இதை சரி பண்ண முடியுமா? நான் அதை அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த வால் கிளாக்குக்கு பின்னாடி என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இந்த பேட்ரி போடுற இடத்துல வந்து சின்னதாக ஒரு ஒயர் போட்டு சால்ட்ரிங் பண்ணியிருப்பாங்க. அதை கட்டரை வச்சு அந்த ஒயரை தூக்கி பார்த்தா ஒயர் தாங்க விட்டு போயிருக்கு. ஃபஸ்ட்டு கட்டான ஒயரை வந்து அந்த சிசர் வச்சு அந்த ஒயரோட ஸ்லீவை வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். இதோட ஒயர் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். இப்போ ஒரு மெத்தட் பண்ண போகிறேன். இப்போ ஒரு மெத்தட் பண்ணி அந்த ஒயரை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு துண்டு ஒயரை எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த ஒயரை வந்து கொக்கி மாதிரி வளைச்சி அந்த ஒயரோடு சேர்த்து சால்ட்ரிங் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் சால்ட்ரிங் லெட்டை வந்து அதிகமாக எடுத்து அந்த பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல் மேலே ஃபுல்லாக சால்ட்ரிங் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் ஒரு டபிள்யூ பேட்டரி போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். பேட்டரி போட்டாச்சு. இப்போ திருப்பி பார்க்கலாம். நம்ம வால் கிளாக்கை வந்து ரீஸ்டார்ட் பண்ணியாச்சு. வேறு லெவலில் ஒர்க் ஆகுது. இந்த கிளாக்கோட ரீசெட் ஞாபகம் வந்து திருப்பி விட்டு நம்ம கரெக்ட் டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:12. கரெக்ட் டைம் வச்சோடனே இந்த வால் கிளாக் வந்து வேறு லெவலில் ஒர்க் ஆகுது. இதுக்கு மறுவாழ்வும் கொடுத்தாச்சு. இந்த வீடியோ பார்த்து உங்கள் மொபைல் என்ன டைமிங் சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.